ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சுக்ரவாசக்ரோ வந்தே பகவந்தோ புனః புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி வேத விபாகினி व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி शान्ति। நாம் பஞ்சதசியில் 15வது முதல் அத்தியாயம் 15வது ஸ்லோகம். அதில் சிருஷ்டியை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். இதுக்கு முன்னாடி ஆத்மா அறியப்பட்டதா அறியப்படாததா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அறிந்தும் அறியப்படாதது அப்படின்னு நமக்கு அவர் விளக்குனார். அதாவது தன்னுடைய உண்மைத்தன்மை, நம்முடைய உண்மைத்தன்மை பரமாத்மா என்று அறிந்தும் அறியாமல் இருக்கிறது. ஆத்மான்னு அறியப்படுது, பரமாத்மான்னு தெரியல. ஆத்மான்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆத்மானா நான் தான் கடவுள், பரமாத்மான்னு தெரியல. இது வரைக்கும் அது பார்த்தோம். இப்போ இது தத்துவ விசாரங்கிறதுனால, இந்த அத்தியாயம் முழுக்க தத்துவ விவேகம்ங்கிறதுனால ஈஸ்வர தத்துவம், ஜீவ தத்துவம், ஜெகத் தத்துவம், இந்த மூன்றையும் நமக்கு விளக்குறார். உலகத்தில் தத்துவ ஆராய்ச்சி செய்கிறவங்கெல்லாம் இந்த மூன்றை தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. மேலை நாட்டு காந்த் போன்றவங்களோ, ஹெகல் போன்றவங்களோ, நீட்சே போன்றவங்களோ, சாக்ரட்டிஸு, டெமோக்ரிட்டஸு, தியோக்ராஸ்டஸ், எத்தனையோ பேர்கள். உண்மைகள் என்ன? உண்மை எத்தனை? அல்டிமேட் ரியாலிட்டி, மெய்ப்பொருள் எது? இருக்கிற பொருளை எப்படி நம்ம பிரிக்கலாம்? ஜடமாகவும் சித்தாகவும் இருக்குது. இந்த உடம்பு ஜடம், ஆனால் உள்ள சித்து. இந்த பிரபஞ்சம் ஜடம், இறைவன் சித்து. அப்போ இறைவன், ஜட பிரபஞ்சம், ஜீவ பிரபஞ்சம், இதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தோன்றபடி அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு எடுத்துக்கிட்ட பிரமாணம் கண்ணுக்கு தெரிஞ்ச பிரமாணம் தான், பிரத்யட்ச பிரமாணம். கொஞ்சம் அதிகமாக போனால் அனுமான பிரமாணம், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஆப்த பிரமாணம், சப்த பிரமாணம் சொல்லக்கூடிய வேதம் அவங்கக்கிட்ட இல்லை. அது நம்மக்கிட்ட தான் கொடுத்துருக்கிறார் பகவான். லைப்ரரி இந்தியாவில் தான் இருக்குது. எந்த உலகத்தாரும் இந்தியாவுக்கு போய் லைப்ரரியிலேருந்து புக்கு படிக்கலாம். எங்கே இருக்குது லைப்ரரின்னா? பிராமணன் தலையில் இருக்குது. நீங்கள்லாம் மொபைல் லைப்ரரி, உங்கள் தலையில் தான் உபநிஷத்தெல்லாம் இருக்குது. அவங்கவுங்க பாஷையாக வெளிவருது. அது வேத பாஷையில் இருந்தது. இன்றைக்கி எல்லாருடைய பிராந்திய பாஷையில் அது வெளிவருது. ஈஸ்வரனை எல்லாம் செய்ய முடியும். சமஸ்கிருதத்தில் தான் அது தத்துவமசியை சொல்ல முடியுமா என்ன? சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொன்ன போதாதா? தானாய் நின்றாய் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை உபனிஷத்து தத்துவமசி வார்த்தைகள் நம்முடைய பெரியவர்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் சொல்லியிருக்கிறாங்க, சமயக்குறவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அற்றது பற்றானால் உற்றது வீடு தானே நம்மாழ்வார். அவங்க ஆழ்ந்திருந்தாங்க பக்தியில், அதனால ஆழ்வார்னு பேர். இந்த மூன்று தத்துவங்கள், உலகம் எத்தகையது, ஜீவர்கள் எத்தகையவர்கள், இதற்கு காரணமான இறைவன் எத்தகையவன், இதை கேள்வி கேட்காத யாருமே கிடையாது. கேள்வின்னா இந்த மூன்று தான் கேள்வி, மீதியெல்லாம் கேள்வி கிடையாது. இந்த மூன்று கேட்குறவன் ஃபிலாசபர்.
தத்துவ ஞானி. எவன் அதை வேதத்தின் மூலம் தெரிஞ்சுக்கிறானோ அவன் மெய்ப்பொருளை அறிகிறான். மற்றவங்கெல்லாம் தனக்கு தெரிந்ததை இதுதான் உண்மைன்னு நினச்சிட்டு போகிறாங்க. தனக்கு தெரிந்ததை வைத்துக்கொண்டே நாம் முடிவு எடுத்தோம்னா இந்த 3 வேறு வேறு தான். இறைவன் வேற, ஜீவர்கள் வேற, உலகம் வேற. நீங்கள் எவ்வளவு தான் உங்களோட புத்தி கூர்மையை பயன்படுத்தினாலும் இந்த பேதம் இல்லத்தையும் நீங்க முடியாது. இந்த பேத ஞானம் உங்களுக்கு அழிக்க முடியாது. ஆனால் வேதம் ஒன்று தான், அபேத ஞானம். இந்த 3 இல்லைங்க, ஒன்று தான்னு சொல்லு. ஒன்றே ஒன்று தான் இப்படி 3ஆக தெரியுது. அப்படி அது எப்படி வேதத்தை அது சொல்கிறத வித்யாரண்யர் நமக்கு ரொம்ப அருமையாக நிறைய உபநிஷத்துலேருந்து விஷயங்களை திரட்டி இந்த வரப்போகிற ஸ்லோகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். வேகமாக அந்த இது பார்த்துட்டு அப்புறம் வித்யாரண்யர் என்ன சொல்ல வரார் இந்த இனிமேல் வரக்கூடிய ஒரு 5 ஸ்லோகத்தில்ங்கிறத சுவாமி உங்களுக்கு வரைஞ்சி காட்டி உங்களுக்கு விளக்குறேன். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இறைவன், ஜீவன், உலகம் 3 எப்படி இருக்குது, 3 எதனால் ஆகப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். சிதானந்தமய பிரம்ம பிரதிபிம்ப சமன்விதாத் தமோ ரஜஹ சத்வகுணா பிரகிருதிர் திவிதா சஹ அப்படி சொல்றார். இந்த சிதானந்தமய பிரம்மம் கடவுளுக்கு பேர். சிதானந்தம், ஞானானந்தம், அறிவானந்தம். சித்தன அறிவு, அறிவும் உணர்வும். உணர்வுக்கு ஆனந்தம்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனந்தங்கிறது உணர்வு தானே. சரி, இது எலுமிச்சம்பழம் அப்படின்னு அறிவு சொல்லுது. இதை பிழிஞ்சு நாக்கில் போட்டவொடனே உணர்வு சொல்லுது. 2 முறையில் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒன்று அனுபவமாக இது எலுமிச்சங்கிறேன், அறிவாக இதை தெரிஞ்சுக்கிறேன். அறிவாக உங்களுக்கு காட்டலாம், ஆனால் இது பிழிஞ்சு போட்டோம்னா தான் அனுபவமாகும். இந்த எலுமிச்சம்பழம்னு அறிவது சித்து. இதை நாக்கில் போட்டு உணர்ந்து அறிவது ஆனந்தம். இப்போ அறிவதும் அதுதான், உணர்வதும் அதுதான். அதனால் கடவுளுக்கு சிதானந்தம்னு பேர். நீங்களும் அறிவும் உணர்வும் இருக்கிறீங்கல்ல, ஆனால் நீங்களும் கடவுளுடைய சின்ன துளி தான் இப்போதைக்கு. அப்புறம் பின்னாடி அது சின்ன துளி இல்லை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எல்லாருக்கிட்டையும் ஒரு கடவுளுடைய அம்சமாக சிதானந்தம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த சிதானந்தம் நம்மக்கிட்ட எப்படி இருக்குது? பூரணமாக இல்லை. இந்த அறிவு ராத்திரி தூக்கத்தில் ஒன்றுமே இல்லை, கனவுல குழப்பமாக இருக்குது, நனவில் ரொம்ப தெளிவுன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இந்த சித்து தடைப்பட்ட சித்தாக இருக்குது, உடைப்பட்ட சித்தாக இருக்குது, கட்டுப்பட்ட சித்தாக இருக்குது. ஏன் கட்டுப்பட்ட சித்துங்கிறீங்க? ஏன்னா நீங்கள் மனித உடம்புலேருந்து ஒன்று கண்டுபிடிக்கிறீங்க. நீங்களே ஒரு சிலந்தி உடம்புல போங்க, உங்களுக்கும் அறிவு இருக்குது. சிலந்தி உடம்புல போனால் உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னும் கட்டுப்பட்டுடுவீங்கல்ல. அறிவு அவ்வளோ விலாசமாக கிடைக்குமா? கிடைக்காது. மனித உடம்புல கொஞ்சம் விசாலமாக இருக்குது, அதுவும் ஞானி உடம்புல இன்னும் விசாலமாகுது. அறிவு விசாலமாகணும்னா அதுக்கு வேண்டிய ஒரு உபகரணம் இந்த உடம்பு வேணும் இல்லை? அப்படி உபகரணத்தினாலும் உடம்பாலும் இந்த அறிவு கட்டுப்பட்டு சிதறப்பட்டு இருக்கிறதுனால நம்ம சிதானந்தம் சொல்ல முடியாது. சிதாபாசம்னு பேர். ஆபாசம், ஏ புவர் மிமிக்ரி, புவர் இமிட்டேஷன், சீப் இமிட்டேஷன். ஒன்று இமிட்டேஷனா ஒரிஜினலா? இது ஒரிஜினலா? இங்கெல்லாம் நிறைய இமிட்டேஷன் இருக்குது. இங்கே எங்கேயோ வச்சுருந்தமே சீப் இமிட்டேஷன். இங்கேயும் கூட செயின்லாம் வச்சுருப்பார். சரி, இமிட்டேஷனும் ஒரிஜினல் மாட்டார். சம்டைம்ஸ் அதுக்கு தான் மரியாதை கூட. ஒரு விக்டோரியன் லேடி
அவங்ககிட்ட 60 crores ஒர்த்து டைமண்ட் ஜுவல்லரி இருக்கு, ஒரு நெக்லஸ் 60 crores. ஆனால் ஒரு நாளும் அந்த பப்ளிக் பிளேஸில் கிட்டவா அவங்க போட்டதே கிடையாது, திருடு போயிட்டோன்னு. எதுக்கப்புறம் வாங்கினாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்ககிட்ட இருக்குதுன்னு காட்டணும் இல்லை. அதனால் அதே மாதிரி ஒரு நெக்லஸ்ஸு இமிட்டேஷனில் மாட்டிக்கிட்டு வருவாங்க. ஜனங்கள்லாம் நினைப்பாங்க 60 crores தெரியுமா, 60 crores அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது அங்கே இருக்குதுன்னு சேஃப்டி வால்ட்டில். இவங்க போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா, இட் இஸ் ஆஸ் ஒர்த் ஆஸ் த ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்குது. மக்கள் அதுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம சொன்ன ஞாபகம் இருக்குதுன்னா அவங்க 60 crores ஒரு நெக்லஸ்ன்னு பார்த்துக்க அப்படின்னு எல்லாரும் ஊற்று பார்க்குறாங்க. அது இமிட்டேஷன், நோபடி நோஸ். அப்போ அது பேர் சீப் இமிட்டேஷன். அது பேர் ஆபாசம்னு பேர். ஆபாசம்னா இதான் அர்த்தம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இறைவன் வந்து சிதானந்தம், நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன, சிதாபாசம். சிதாபாசம். ஏதோ கொஞ்சம் நம்ம கொடுத்துருக்காரு படைச்சிக்கு போவார். ஆனந்தத்தை என்ன கொடுத்துருக்கிறாரு, ஆனந்த ஆபாசம். அது சுகாபாசம், இது அற்ப சுகம். அப்படி பொங்கல் சாப்பிடும்போது ஒரு முந்திரி பருப்பு வந்துடுச்சுன்னா ஒரு அல்ப சுகம். பாயாசம் நம்ம கரண்டியில் விடும்போது 2 விழுந்துடும், ஒரு அல்ப சுகம். கரண்டியில் இப்படி தோண்டும் போதே பார்க்கணும் எத்தனை நம்ம கரண்டியில், அது பாட்டு நழி வெளியே போயிடுது. நம்ம சுகம் அவ்வளோதான். அதனால் சிதாபாசம், சுகாபாசம். அவர் வந்து சிதானந்தம். இப்போ பிரம்மத்தின் பேர் சிதானந்தம். ஏன் சத்தியம் வந்து விட்டுட்டாருன்னா அது இருக்குது இல்லை, அப்புறம் அது வேற சொல்லணுமா, சிதாபாசம் இருக்குது சிதானந்தம் இருக்குதுன்னு சொல்ல வேண்டியதில்லை. அதனால் சத்து சிதானந்தம்னு சொல்லாத சிதானந்தம்னு சொல்கிறார். சத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த சிதானந்தமய பிரம்மம், மய அப்படிங்கிறதுனால தப்பு அர்த்தம் எடுத்துக்கூடாது. மய அப்படின்னு சொன்னார் ஒன்று குவியெல்லாம் நிறைய இருந்ததுன்னா ஒரே தங்கமயமாக இருக்கே, என்ன எங்கே கடலமயமாக இருக்குதே, அது வந்து ஒரு குவியலுக்கு பேர். அல்லது இது தங்கமயமாக மாறிடுச்சு அப்படின்னா ஒரு மாற்றத்துக்கு கூட மயம்ங்கிறோம். அந்த அர்த்தம் இல்லை, இது சொரூபம் சிதானந்தமாக இருக்குது. அதனால் மயட்டுங்கிறதுக்கு 3 விதமான எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தணும்னு வியாசர் சொல்லியிருக்கிறார் பிரம்மசூத்திரத்தில். மயட்டுக்கு விகாரம், மயற் பிராச்சுரியம், மயற் சொரூபம் அப்படின்னு 3 விதமாக எடுத்துக்கணும். எந்தெந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும்னு அவர் சொல்லியிருக்கிறார். இந்த சிதானந்தமய பிரம்மம் கடவுள் பிரதிபிம்ப சமன்விதா, ஒரு ஆபாசத்தை உண்டாகிறார். பிரதிபிம்பம் தான் இப்போ ஆபாசம். ஒரு சீப் இமிட்டேஷனை வச்சிருக்கிறார் தன்னையே. சமன்விதானா அதோடு சேர்ந்து வரார். நீங்கள் எங்கே போனாலும் உங்க கூடயே நிழல் வருது இல்லை, அந்த கடவுள் வந்தாருன்னா கடவுள் கூடயே ஒரு நிழல் வருது. அது பேர் பிரதிபிம்பம். பிரதி அப்படின்னா பதிலி. நான் ஒன்று சொன்னால் நீங்கள் பதில் சொல்கிறீங்க, அது பேர் பதில். தமிழில் பதிலி, இங்கே பிரதி. பதில் உருவம் பதிலி, இந்த மாதிரி இது பிரதி. அவர் பிம்பம், அவர் ஒரிஜினல். கண்ணாடியில் தெரியுது பிரதிபிம்பம். அது மாதிரி அவர்கிட்ட ஒரு பிரதிபிம்பமாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா அவரோட அந்த பிரதிபிம்பங்கிறதுனால சீப் இமிட்டேஷன் அடிச்சுக்க வேண்டாம். அவரது வந்து அவருடைய பிரதிபலிப்பே தான். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாரு, பிரகிருதிர் என்ன சொல்கிறார், பிரகிருதி என்று அதுக்கு பேராம் அந்த பிம்பத்துக்கு நிழல். அது எப்படிப்பட்டது, தமோ ரஜக சத்வகுணா, 3 குணங்கள் கூடியதாக இருக்குது. இருந்து அந்த பிரகிருதியும் 2ஆக தெரியுதான், த்விதா சக அப்படின்னு சொல்கிறார். இந்த மந்திரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறது, பிரம்மம் தன்னை எதுவும் கெடுத்துக்காமல், எதுலையும் இன்வால்வ் ஆகாமல், தன்னை மாதிரியே ஒரு பொய்யை உண்டாக்கி சிருஷ்டியெல்லாம் பண்ண போகிறார். ஏன் அவர் நேராக பண்ணாருன்னா,
அவர் நேராக பண்ணிட்டு இருக்க இப்போ சிருஷ்டி ஆகிட்டாருன்னு அப்போ நீங்கள் யார் போய் கும்பிடுவீங்க? அவர் ஒரிஜினல் இருக்கணும்ல. ತಮೋ ರಜ ಸತ್ವದ ಮೂಡಾவது ஏசன் தமோ குணத்தை முதல்ல பிரியாரிட்டி கொடுத்து தமோ குணத்தை ஃபர்ஸ்டே சொல்றோம். தமோ ரஜ சத்துவம் சொல்லி வரிசையா சொல்றாங்க. பார், அழகான கேள்வி. எல்லாம் சத்துவ ரஜ தமசுன்னு தான் சொல்லுவாங்க. இவர் தமோ ரஜ சமத்துவங்கிறார். நம்முடைய அறிவுக்கு வித்யாரண்யருடைய வரிசை கிரமம் புதிராக தான் இருக்குது. சாமிக்கு அது வினோதமாக இருக்குது. அது எப்படியே சத்துவரஜஸ் தமஸ்ன்னு சொல்கிறத விட்டுட்டு கீழ் வரிசையில் போகிறார். எப்பவுமே இந்த வேதாந்தம் உபனிஷத்தெல்லாம் ஒரே வரிசையில் சொல்கிறதில்ல. ஆகாச சம்பூதக வாயு அப்படின்னு ஆகாசம் வாயு அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு உபனிஷத்தில் பிருத்திவி அப்படின்னு ஆரம்பித்து கீழேருந்து மேலே போகும். ஒரு சாந்தோக்க உபநிஷத்தில் 5 தத்துவத்தோடு 3 தான் சொல்லுது. அக்னி நீர் தான் ரூபம். அரூபமாக இருக்கக்கூடிய வாயும் அது தனியாக விட்டுடும். ஏன் இந்த சிருஷ்டிலையும் அந்த குணத்தை பண்ணும்போது ஒரு வரிசையை வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, இஷ்டம் போல பண்ணுறாங்கன்னா? குழந்தை, நான் ஒரு வரிசை தான் உண்மைன்னு சொல்லிட்டேன்னா அப்படி உண்மையில் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிடுவீங்க. நானே மாற்றி மாற்றி போட்டேன்னா இதுக்கு விவஸ்தை இல்லை போல் இருக்குது. ஏதோ சொல்லிக் கொடுக்குற வரையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை டிஷ்யூ பேப்பரில் துடைச்சி போட்டு போயிடணும். எல்லாம் மாயை, எல்லாம் விபர்த்தம்னு தூக்கி போடுறதுக்காக தான் வேணுமுன்னே இப்படிலாம் செய்கிறாங்க. நீங்கள் அது மாதிரி செய்யுங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்டை முதல்ல குழப்புங்க. ஏன் சாமி இப்படி பண்ணுறீங்கன்னு. நான் எல்லாப்பும் ஒரே மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னா அது உண்மையை நினச்சிட்டு போயிடுவேடா. நானே மாற்றி மாற்றி பேசினேன்னா இவர் வேறு ஏதோ சொல்கிறதுக்காக இதை சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தாத்பரியத்தை போகணும். இருந்தாலும் அதை நம்ம மனசில் வச்சுக்கோ. அந்த பிரகிருத்தியில் 3 குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். குணம்னா என்ன, குணின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். குணமும் குணியும் பிரிக்க முடியாமல் இருக்கு. ஆனால் அது பேர் சம்யோகம்னு பேர். பிரிக்க முடிஞ்சால் அதை சம்சர்க்கம்னு பேர். கத்தியும் உரையும் கூட ஒன்றா இருக்கும், ஆனால் அது பிரிச்சிடலாம். கல்லும் அரிசியும் கூட ஒன்றா இருக்கும், ஆனால் பிரிச்சிடலாம். ஆனால் பாலும் வெள்ளையும் ஒன்றா இருக்கும், பிரிக்க முடியாது. வெள்ளை எடுத்த உடனே பால் இருக்காது, பால் இல்லாமல் வெள்ளையும் இருக்காது. இதில் எது குணி எது குணம்னா வெண்மை குணம். ஏன் அது குணம்னு சொல்கிறீங்க? சில சமயம் பால் சிவப்பாக கூட இருக்கும். அது ரத்தமாக இருக்கும்போது ரத்தம் தானே பால் ஆகுது. அது மாறக்கூடியதாக இருந்ததுன்னா அது குணங்கிறோம். அந்த மாறக்கூடியதுக்கு ஆதாரமாக இருக்குதுல்ல, அதை குணி அப்படின்னு சொல்லுவோம். பண்பி பண்பு, விஷயி விஷயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த குணங்கள் 3 குணங்களாக இருக்குது. இப்போ குணத்தை உடையவன் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அவனுக்கு குணம் இருக்குமா? ஏன்ப்பா குணத்துக்கு தான் அவர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு குணம் இருக்குதுன்னா எப்படி? அப்புறம் அந்த குணத்துக்கு ஒருத்தர் குணி வேணும். அப்போ குணங்கள் யார்கிட்ட இருக்கும்? அந்த குணி எப்படி இருப்பார்? குணத்தோடு இருப்பாரா, நிர்குணமாக இருப்பாரா? தெரியும். வாங்க சுமதி. அந்த நிர்குண வஸ்து அதை மாயாம் தூ பிரகிருதிம் வித்யா மாயினம் தூ மகேஸ்வரக அப்படின்னு ஸ்வேதஸ்வர உபனிஷத் சொல்லுது. மாயைக்கு பிரகிருதி என்று பெயரப்பா. இந்த மாயை உடையவனுக்கு மாயாவி என்று பெயர். அதனால தான் மாயனை மண்ணு வடமதுரை. மாயாவி யார்? அவன் மகேஸ்வரக அப்படின்னு சொல்லு. மகேஸ்வரன். இந்த நாம் ஈஸ்வரனை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற குணங்களை புரிஞ்சுக்கணும். நிர்குணமான அந்த பிரம்மத்தில் 3 குணங்கள் இருக்குது. அந்த 3 குணங்களை பிரகிருதின்னு பேர். இப்போ அதுக்கு பிரகிருதின்னு பேர். பிரகிருதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிருதினா செய்கிறது. கிரு என்ற வேறு சொல்லிலேருந்து வருது. கிரியா செயல், கிரியேஷன் படைப்பு, இங்கிலீஷில் கிரியேஷன். கர் என்ன கரம், கரணம் கர்த்தா,
சேவகர், என்னங்க கரசேவா. இந்த கிரு என்ற வார்த்தையிலிருந்து கிருத செய்து கொண்ட, செய்த, கிருதசிய செய்ய வேண்டியதையெல்லாம், கிருதசிய அப்படின்னா செய்ய வேண்டியதெல்லாம் செய்துவிட்ட, அது மோட்சங்கிறார் பகவான் பகவத்கீதையில் 15வது அத்தியாயத்தில் சொல்கிறார். கிருதசிய பவதி பாரத, செய்ததெல்லாம் செய்து முடித்தவனாக ஆகிவிடுடா ஏ பாரத அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாண்டா மோட்சம். இதுக்கு மோட்சத்துக்கு என்னென்னோ சொல்கிறாங்க, ஆனந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க, ஞானம்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னமோ செய்ததெல்லாம் ஏன்னா நைஷ்கர்மிய சித்தின்னு மோட்சத்துக்கு பேர். எதையும் செய்யாமலே இருத்தல் மோட்சம். சும்மா இரு, அருணகிரி சொல்கிறான். அங்கே அவர் சொல்கிறாரு கிருதசிய, செய்ததெல்லாம் செய்து முடித்தவன் நாட்டம் இரு. செய்ததெல்லாம் செய்து முடித்தவனா தானே கண்ணன் இருக்கிறான். பார்க்கடலில் போர் அடிச்சேன்னு தூங்கிட்டு இருக்கிறான். ஆனால் இங்கே ஓயாமல் வேலை செய்துட்ருக்கிறான். பிறந்ததுலேருந்து வேலை. பூதனாய் கிழவியை சாகரிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு கம்சனை கொன்னுட்டு மகாபாரத நியாயத்தை கொண்டு வந்து செய்யாத வேலை ஒன்றும் கிடையாது. ஓயாமல் வேலை. இந்த வேலை அந்த வேலைலாம் கிடையாது. பகவத்கீதையும் சொல்லுவான், தொழுவத்தில் சாணி அள்ளுவான். மாட்டு சாணி இல்லை, குதிரை சாணி. அதுக்கு பேன் வராமல் ப்ரெஷ்ஷை போட்டு துடைப்பான். அவன் யாருன்னா செய்ததெல்லாம் செய்து முடித்தவன் தான். சும்மா இரு அப்படின்னு அருணகிரி சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா இருன்னா என்ன அர்த்தம்? டோன்ட் ரியாக்ட்னு அர்த்தம். சும்மா இருன்னா டோன்ட் ரியாக்ட், எதற்கும் தூண்டப்படாதேன்னு அர்த்தம். நம்ம தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். யாராவது வந்தாங்கன்னா கவனம் அங்கே போயிடுது, தூண்டப்படுறோம். அப்புறம் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது. வாங்க உட்காருங்க, நமஸ்காரம், ஆசீர்வாதம். ஆனால் உள்ள சும்மா இருங்கிறார். சும்மா இருங்கிறது என்ன? உள்ள சும்மா இருக்கணும், வெளியே தூண்டுதலுக்கு செய்யணும். அது யார் செய்கிறாங்க? நீ இல்லை. அது எது செய்யுமோ அது செய்துட்டு போ அப்படின்னு. இப்போ இந்த குணத்துக்கு வருவோம். கிருதசியங்கிறது நைஷ்கர்மிய சித்தி. அட்டைனிங் சம்திங் வித்தவுட் டூயிங் அப்படின்னு அர்த்தம். எதுவும் செய்யாமல் அடைவது. நாங்கள்லாம் ஏதோ செய்து அடைஞ்சோம். செய்து தான் அடைய முடியும். சும்மா உட்காந்தா எதோ கிடைக்குமா? இல்லை, சும்மா உட்காந்தா கிடைக்கும் ஒன்று இருக்குது, அது பேர் தான் மோட்சம். அது நிஷ்கர்ம சித்தி, நைஷ்கர்மிய சித்தி. மோட்சத்துக்கு ஒரு பேர் யார் கொடுத்தார்? சுரேஸ்வராச்சாரியர் கொடுத்துருக்கிறார். அவர் புக் எழுதியிருக்கிறார். அதை கண்ணன் கிருதசிய அப்படிங்கிறார். செய்ததெல்லாம் செய்து, அனுபவித்ததெல்லாம் அனுபவிச்ச மாதிரியும், ஆப்தம் அப்தவியம், கிருதசிய செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாச்சு, அடைய வேண்டியதெல்லாம் அடித்தா மாதிரி. ஆனால் செய்ய வேண்டியதெல்லாம் செய்த மாதிரி செய்துக்கிட்டே இருக்கிறான். அனுபவிச்சதெல்லாம் அனுபவிச்சு முடிச்ச மாதிரி அனுபவிச்சுட்டே இருக்கிறான். முரண்பாடாக தெரியுது இல்லை? அப்போ ஏதோ ஒன்று ரெண்டு இருக்குது அங்கே. ஒன்று எதையும் செய்யாமல் எதையும் அனுபவிக்காமல் ஒன்று இருக்குது, ஒரு புறா. இன்னொரு புறா ஓயாமல் அனுபவிச்சுட்டு பழத்தை தேடிட்டு கொத்திக்கிட்டு போயிட்டு. இப்படி சொல்கிறார். இந்த ஓயாமல் பழத்தை தேடி அனுபவிச்சுட்டு இருக்குதே, இந்த துவாசப்பர்ணா, அதுதான் இந்த பிரகிருதி. சும்மா இரு சொல்லறன்னு உட்கார்ந்துட்டு இருக்குதே, அது இன்னொரு புறா. அது ஆத்மானந்தம், சிதானந்தம். இப்போ சிதானந்தம் தன்னுடைய ஆபாசத்தை கொண்டு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து கொண்டு உள்ளே செய்யாமல் இருக்கிறது. அனுபவித்து வேண்டியதெல்லாம் அனுபவித்து கொண்டு உன்னே அனுபவம் இல்லாமல் அமைதியாக இருக்குது. உங்களுக்குள்ள தெரியுதா? ரெண்டு புறாவும் இருக்குதா? ஒரு புறா தலையாட்டுது, ஒரு புறா சந்தோஷத்தில் இருக்குது, உண்மை கண்டுபிடிச்ச ஆனந்தத்தில் இருக்குது. நாம் இந்த தமோ ரஜோ சத்துவம், இந்த மூன்றையும் பல விதமாக விளக்கியிருக்கிறார். சங்கர் என்ன சொல்றாரு? சத்துவத்தை பிரகாசத்துவம், ரஜஸை கிரியாத்துவம், தமத்தை
மோகத்துவம் அப்படின்னு அவர் சொல்வார். அவருடைய பாணி. சத்துவம் பிரகாசத்துவம்னா அறிவுடன் இருப்பது. இந்த ரஜஸை செயலுடன் இருப்பது. தமசை மோகத்துன்னு இருப்பது. இந்த மோகத்தை தான் நான் சரியாக புரிஞ்சுக்கணும். நம்ம மோகங்கிறது எப்படியெல்லாம் நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சிருக்கோம். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு என்ஜின், கார் என்ஜின், சாவியை உள்ளே போட்டு ஆன் பண்ணிட்டோம். என்ஜின் இப்போ லைவ் ஆகி போச்சு. ஒரு ஹம் உங்களுக்கு கேட்குது, இயங்கிக்கிட்டே இருக்குது, தயாராக இருக்குது. அது சத்துவம். அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? கேஸ் பெடலை அமுக்குறீங்க, ஆக்சலரேட்டை அமுக்குறீங்க. இது ரஜஸ். பிக்கப் ஆகிடுச்சு. 2 இருந்தால் போதுமா? பிரேக் வேணும். தமஸ் தான் பிரேக். இந்த 3 இருந்தால் தான் அந்த காரு என்ஜின் மட்டும் கார் இல்லை, ஆக்சலரேட்டர் மட்டும் கார் இல்லை. ஏதாவது பயணம் ஆகணும்னா, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா, சம்சாரத்துலேருந்து மோட்சத்துக்கு போகணும்னா இந்த கார் வேணும். இந்த ஆக்சலரேட்டர் தான் ரஜஸ். இந்த டிசலரேட்டர்னு சொல்லக்கூடிய பிரேக், அதுதான் தமஸ். தமஸ் இல்லைன்னா என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? காருடைய கதி என்ன? ஆக்சலரேட்டர் இல்லைன்னாக்கா என்ஜின் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த 3 தான் இயக்கத்துக்கு வேணும். இப்போ இயக்கங்கிறது உடம்பளவில், வாகன அளவில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அறிவளவில் சிந்திச்சு பாருங்களேன். உங்கள் அறிவு, குழந்தைகிட்ட அறிவு இருக்குது, ஆனால் ஆக்சலரேட்டர் இன்னும் கொடுக்கல, அறிவாக தான் இருக்குது. இப்போ ஆக்சலரேட்டர் வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? வாயை திறந்து பேச ஆரம்பித்த உடனே 1000 கேள்வி. ஏன் இந்த மாமாவுக்கு பல்லு வெளியே இருக்குது? டேய், அப்படிலாம் கேட்கக்கூடாதுடா. இப்படி ஒரு குழந்தை கேட்டான். அது சின்ன நடக்கிற குழந்தை. பேச தெரிஞ்ச உடனே என்ன பண்ணோம் பேசுகிறான். பிரேக் இல்லை. நமக்கு பிரேக் இருக்குது, உதைக்குது. ஐயோ, இவன் அடுத்து என்ன கேள்வி கேட்பான்னு தெரியலையே. அவர் தர்ம சங்கடமாக இருக்குதாரு. அவங்க ஒய்ஃப் அப்படியே கருகுன்னு முடிக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வர வேணான்னு சொன்னேன், கேட்டாரா இவர்? இப்போ பல்லுக்கு என்ன வேண்டி கிடக்குது? யாருக்கு தான் பல்லு பெருசாக இல்லை? அவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கும் தமசு வேணும் இல்லை? நம்முடைய செயல், அறிவு, உணர்வு, பிரேக் இல்லாமல் உணர்வு இருந்தால் என்ன ஆகும்? ரஜஸ் இல்லாமல் உணர்வு இருந்தால் உணர்வே கிடையாது. உணர்வுங்கிற தன்மை சத்துவத்தில் என்னன்னா நமக்கு உணர்வே கிடையாது. உணர்வு, அதனால் உணர்வை ஆக்கம்னு சொல்கிறோம், ரஜஸை ஊக்கம்னு சொல்கிறோம், தமசை நீக்கம்னு சொல்கிறோம். ஆக்கம், ஊக்கம், நீக்கம். இதையே சிருஷ்டி, ஸ்திதி, லயம். இப்போ புரியுதா? ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி. இச்சாசக்தின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை அப்படி இல்லை, விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவேங்கிறது தான் இச்சாசக்தி. ஒரு மிஷின் விருப்பத்தோட வேலை செய்தா? இதுவே நான் ஃபேனை தொங்கிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்? 10 நிமிஷம் ஓடினது போதும், இந்த இருக்கிற காற்றை வச்சுட்டு இருங்கன்னு நான் சொல்லிவிடுவேன்ல. அப்போ இச்சாசக்தி தான் எனக்கு தமோ குணம், எனக்கு பிரேக் போடுது. இச்சாசக்தி இருந்தால் தான் ரஜாசக்தி கூட வேலை செய்யும். கொஞ்சம் ஆசை வைங்கப்பா, நான் கொஞ்சம் ஓடணும் அப்படின்னு கேட்கு. இப்போ தமசை நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. தமசு தான் நமக்கு ஞானத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த பிரவೃತ್ತಿ மார்க்கத்தில் போகிறலேன்னு நம்ம நிற்கிறோம். நிவೃತ್ತಿ மார்க்கத்துக்கு போகணும்னா தமசு உலகத்துக்கு ஒரு பிரேக்கப் போட்டால் ரஜஸ் உள்பக்கம் போய் சத்துவத்துக்கு போகும். அதனால் தமசை முதல்ல போட்டு ரஜஸ் அடுத்து வச்சு சத்துவத்தை வச்சிருக்கிறார். இப்போ இந்த 3 குணத்தினுடைய தன்மையை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இதை உணவுலேயும் அதை பயன்படுத்தலாம். உணவில் சத்துவம் என்ன பண்ணோம்? அறிவை கொடுக்கும். ரஜஸ் என்ன பண்ணோம்? அறிவை செயலாக்கும். தமஸ் என்ன பண்ணோம்? ஓவராக அறிவை விடாத, ஓவராக செய்யாத, அடக்கு.
இல்லைன்னா நம்ம ராத்திரி தூங்க முடியும். தமஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? தூங்க முடியல. ரசஸ் அதிகமாக இருக்குது. அப்போ ஏதோ நம்ம உணவில் ரசஸை தூண்டக்கூடியது, தமசை கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய உணவு நம்ம சேர்க்க வேண்டியது. முனிவர்கள் போன்றவர்களுக்கோ சாதுகளுக்கோ தமஸ் உணவு வேண்டாம். படிக்கிறாரு, எக்ஸாமினேஷன் நீட் பாஸ் பண்ணணும், அவர் தமஸ் உணவு சாப்பிடக்கூடாது. ஆனால் ஒருத்தருக்கு ஊக்கம் அதிகமாகி போய் அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி அப்படி இருக்கிறவருக்கு கொஞ்சம் தமஸ் கொடுத்தா தான் நல்லது. மூன்றையும் சமப்படுத்தணும், சமமாக இருக்கணும். அதில் ஏதோ சாசனம் சொல்லிச்சு இந்த உணவெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, ஒருத்தருக்கு இது உணவு ஒத்துக்கும், அவங்களுடைய சத்வரஜஸ் தமஸ். சத்திரியனுக்கு ரஜஸ் ஊக்கமாக இருக்கும், அவன் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய. இப்போ அவனுக்கு உணவு வேறு, அவனே ஆசிரமம் மாறி தன்னுடைய கிரகசாசிரமத்தை விட்டுட்டு வானப்பிரசனம் சன்னியாசி ஆகிட்டான்னா, அதே சத்திரியன் என்ன பண்ணுவான்? சத்துவ உணவு போயிடுவான். வர்ணம், ஆசிரமம், இந்த தர்மத்தை ஏற்ற மாதிரி உணர்வு நீங்கள் பார்த்துக்கணும். எல்லாம் யூனிவர்சலாக ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூலாம் கிடையாது. ஏ சிங்கிள் டயட் ப்ரிஸ்கிரைப் ஃபார் எவ்ரிபடின்னு கிடையாது. படையாட்ரிஷியனுக்கு ஒரு டயட் இருக்குது, அடல்ட்டுக்கு ஒரு டயட் இருக்குது, க்ரோயிங் சில்ட்ரன் அவங்களுக்கு ஒரு டயட் இருக்குது, நோயாளிக்கு ஒரு டயட் இருக்குது, நிமோனியா பேஷண்ட்டுக்கு ஒரு டயட், கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு டயட், வயிற்று வலிக்கு காரனுக்கு ஒரு டயட், வயதானவருக்கு ஒரு டயட். இப்படி உணவை பிடிவாதமாக வச்சுக்காதீங்க. நம்ம குணத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க, தொழிலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. தொழிலும் குணமும் அப்படி தான் சொல்கிறார். குணகர்ம விபாக மயா சிருஷ்டம் சாதுர்வர்ணியம். நான் 4 வர்ணங்களை நான் தான் படைத்தேன். எதன் அடிப்படையில்? எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி இவனுக்கு இல்லையா, உன் குணம் என்னன்னு பார்த்தேன், உன் ஆசை என்னன்னு பார்த்தேன், உன் தொழில் என்னன்னு பார்த்தேன். எப்போ பார்த்தீங்க? உனக்கு தெரியாது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்ன தொழில் ஆசைப்படுற, உனக்கு என்ன அறிவு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தாண்டா நீ. இப்போ வித்யாரண்யர் அது சொல்ல போகிறார். இப்போ பிரம்மத்தினுடைய மாயா சக்தி பிரகிருதி புரிஞ்சிங்கன்னா, அந்த பிரகிருதி 2 விதமாக இருக்குங்கிறார். அது என்ன 2 விதம்? அடுத்து சொல்கிறாரு. சத்வ சுத்தா அவிசுத்தி அவிசுத்திபியாம் மாயா அவித்யேச்ச தே மதே மயா பிம்போ வசீகிருத்ய தாம் ஸ்யாத் சர்வஜ்ஞः ஈஸ்வரः. இப்படி துண்டு துண்டாக படிச்சிருக்கிறோம், அது முழுசாக படித்து பார்ப்போம். நானே படிச்சிடறேன். சத்வ சுத்தா விசுத்தாபியாம் மாயா அவித்யேச்ச தே மதே மாயா பிம்போ வசீகிருத்ய தாம் ஸ்யாத் சர்வஜ்ஞ ஈஸ்வரः. ஈஸ்வரன் என்றால் யார் அப்படின்னு இங்கே சொல்கிறார். முதல்ல என்ன சொன்னார்? பிரம்மம் தன்னுடைய ஆபாசமாகிய, தன்னுடைய பிரதிபிம்பமாகிய, தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ், தன்னுடைய முகவர், அம்பாசடர், முகவர்னு வச்சுங்களேன். நானே எல்லாத்துக்கும் ராஜா வர முடியுமா? என்னுடைய ஏஜெண்ட் அனுப்புகிறேன். அப்போ ஏஜெண்ட்டுக்கும் ராஜாவனுடைய தூதுவனுக்கு அதே மரியாதை. ராவணன் அதை கொடுக்க மறந்தான். ராமனுடைய தூதுவனா ஆஞ்சநேயர் வந்தால் அவனுக்கு மரியாதை கொடுக்கல. ராமனுக்கு உண்டான மரியாதை கொடுத்துருவன். அவனு ராமனுக்கே மரியாதை கொடுக்காதனால ஆஞ்சநேயர் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனால் ஆஞ்சநேயர், உன்னுடைய சிம்மாசனம் மரத்தில் செய்து, என்னுடைய ஆசனம் நானே, அகம் சாம்ராட், யூ ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் சாம்ராட். இவங்க ஓட்டு போட்டதெல்லாம் நீ ராஜா, நான் அகம் சாம்ராட், நானே சாம்ராட். பாரு என்னுடைய சேர் எங்கே இருக்குதுன்னு. நானே வாழை சுருட்டி அவனுக்கு மேலே உயரமாக உட்கார்றாரு. அது ஸ்வயம் சாம்ராட். அவர் சொல்கிறாரு, இந்த ஆபாசம்னு சொல்கிறதுனால அதை குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆஸ் குட் ஆஸ் அ ஒரிஜினல். அந்த 60 கோடி ரூபாய் நெக்லஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அது என்ன மரியாதையோ அதுதான் இந்த மரியாதை. ஒருவேளை அதை போட்டு வந்தோம்னா கொஞ்சம் டல்லாக இருக்குதே, அது ஒரிஜினல் வீட்டில் வச்சுட்டு வேறு பொயில போட்டு வந்துருக்கிறாங்களோ. ஏன்னா இமிட்டேஷன் அவ்வளோ பளபளப்பாக இருக்குது. நான் பார்த்துருக்கேன், ஒரிஜினல் டைமண்டை விட சிந்தட்டிக் டைமண்ட்ஸ் விற்கிறாங்கல்ல, அது அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அது. இன்னும் கொஞ்சம் சோடியம் வேப்பர் லேம்ப் எல்லாம் போட்டு விட்டோம்னா, நீங்கள் பூரா மார்க்கெட்டில் போனீங்கன்னா கோயம்புத்தூரில் லேடிஸ் வந்தோடனே டப் 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 லைட் போட்டுருவாங்க. அப்போ கண்ணாடி பீரோவில் இருக்கிறதெல்லாம் இப்படி ஜொலிக்கும். இருக்குதா பூரா மார்க்கெட்? இன்னும் இருக்குதுங்களா? இருக்குதா? அந்த பிரம்மனுடைய பிரதிபிம்பம், அது பேர் பிரகிருதியின் பேர். அது சுத்தமாக அசுத்தமாகவும் இருக்குது அப்படின்னு இங்கே சொல்கிறார். துவிதா பிரகிருதி துவிதா சஹச அப்படின்னு சொன்னார். 2 விதமாக இருக்குது இங்கே. அது என்னன்னு சொல்கிறாரு, ஒன்று சத்துவமாக இருக்குது, அந்த சத்துவ சுத்தமாக இருக்குது. இன்னொன்று சத்துவ அசுத்தமாக இருக்குது அப்படிங்கிறார். சத்துவ சுத்தா அவிசுத்திபியான், சுத்தமாகவும் அசுத்தமாகவும் இருக்கிறது. எது? அந்த பிரகிருதி. இந்த இடத்துல சத்துவங்கிறத, அவர் சத்துவம் தானே, பிரம்மம் அது சித்து தானே, இது சித்தாபாசம் இல்லையா? அதனால் இதுலேயே 2 குவாலிட்டியோ அவர் தயார் பண்ணுறார். இப்போ இமிட்டேஷன் நகையாக விற்கிறாங்க, அதில் 2 குவாலிட்டி இருக்குது. இதில் 16 கேரட்டு உள்ள நாங்கள் எலக்ட்ரோ பிளேட்டிங் பண்ணியிருக்கீங்க. இது சும்மா ஒரு பளபளப்பு கொடுத்துருக்குங்க, பெயிண்ட் பூசி இருக்குங்க அப்படின்னு 2 குவாலிட்டி கொடுக்கலாம்ல. ஆனால் 2மே நல்லா தான் இருக்கு. அவர் சொல்ல இந்த 2 பிரகிருதி, ஒரு பிரகிருதி ரொம்ப சுத்தமானதுக்கு மாயா அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. அது பேர் மாயா. இன்னொன்றுக்கு அவித்யா. 2 ஒரே பிரகிருதி 2ஆக கூறா பிரிச்சிட்டார். ஒன்று சுத்தமாக இருக்குது, சத்துவ சுத்தம். இன்னொன்று சத்துவ அசுத்தம். இந்த சத்துவ அசுத்தத்துக்கு அவித்யான்னு பேர், இதுக்கு மாயான்னு பேர். மாயா பிம்போ வசீகிருத்திய, இந்த மாயையை வசீகிருதம் பண்ணுகிறார், தன் வசம் வச்சுக்கிறார். இது கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. அவித்யாவை கொண்டு தனக்கே கொடுத்துடுறாரு, இதை வசப்படுத்திக்கிறாரு, அதுக்குள்ளே போயிடுறாரு. வசப்படுத்துக்கிறது அதுக்குள்ளே மாட்டிக்கிறதுனா என்ன அப்படின்னா, வசப்பட்டுடுச்சுன்னா அடிமை, அதுக்குள்ளே போயிட்டோம்னா நாம் அதுக்கு அடிமை. இந்த கோர்ட் வாசலில் டவாலி கிளார்க்னு ஒருத்தர் பட்டையாக போட்டுட்ருப்பார். அவர் சாதாரண பியூன் தான். ஆனால் யாருக்கு பியூன்? அவர் ஜட்ஜி வரதுக்கு முன்னாடியே அவர் செங்கோலை தூக்கிட்டு வருவான், உஷ் 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 அப்படின்னு. நீங்களாம் கோர்ட் வாசல் போயிருக்கீங்களான்னு தெரியல. வந்தோடனே எல்லாம் ஒதுக்கிடுவாங்க. அப்போனா பின்னாடி ஜட்ஜ் வரார், அவர் வருவார். இவர் தான் அழகாக கம்பீரமாக பட்டை போட்டு, அவர் பார்த்தோம்னா சாதாரண நோஞ்சானா இருவார், இரும்பிக்கிட்டு வருவார், உட்காந்துருவார். இந்த டவாலி கிளார்க்குக்கு நம்ம முன்னாடி கடவுள் மாதிரி, ஜட்ஜு முன்னாடி அடிமை. அவர் ஜட்ஜ் என்ன சொல்லுவார், அடுத்த ஆளை கூப்பிடுங்கன்னொன்னே டவாலி கூப்பிட்டு தான் கூப்பிடுவார். கோவிந்தன் 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 அப்படின்னு. கோவிந்தன் பயந்து போவான் இவரை பார்த்து. ஆனால் இவன் யாருக்கு பயப்படுறான்? ஜட்ஜுக்கு பயப்படுறான். இந்த மாயா அப்படி தான், இறைவன் கையில் அடிமை, நம்ம கையில் அது முதலாளி. அது சொன்னால் தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அது பிச்சை போட்டால் நம்ம ஏதோ புரிஞ்சிக்கலாம். அதனால் அது பேர் அவித்யான்னு பேர். அவர் கருணையில் தான் நம்மளாம் அறிகிறோம். மாயா அவித்யா வச்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு அவித்யா இல்லைன்னா நீங்கள் கோயம்புத்தூர் மல்லுமிச்சப்பட்டில் உட்காந்துருப்பீங்களா? நீங்கள் பரலோகத்தில் இருப்பீங்க. அவித்யா தான் நம்மளை இங்கே கொண்டாந்து வச்சிருக்கு. அவித்யா இல்லைன்னா நம்ம அறிவோமா? அவித்யான்னா இக்னோரன்ஸ், அறியாமை. ஒரு மூடி போட்ட ஒரு பாத்திரத்தில் சூடாரு, அது என்ன இருக்குது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சும்மா இருப்பீங்களா? நான் இருக்கிறேன்னு சொல்லி சும்மா இருப்பீங்க. நான் அப்படி போன உடனே என்ன செய்வீங்க? டக்குன்னு திறந்து பார்த்துட்டு, ஐயோ பாயாசம் சுட சுட இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு. அவித்யா இருந்தால் தானே திறந்து பார்ப்போம்.
அவித்யான்னு ஒன்று இல்லைன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போவீங்களா? சோறு தின்னுவீங்களா? ட்ரெஸ்ஸு போடுவீங்களா? உங்களை அறிய சொல்லி தூண்டுவது எது? அறியாமை தாங்க. இப்படி பார்த்தா என்ன? அவித்யாவை திட்டிகிட்டே இருக்கக்கூடாது. அவித்யா தான் இந்த ஞானத்தையே காட்டி கொடுக்குது. டேய் தெரிஞ்சுக்கிட்ட ஆத்மா வேணும். அவன் படிக்க வைக்குது. அந்த அவித்யா தான் ஆர்வத்தை தூண்டுது. அவித்யா மட்டும் இல்லைன்னா இந்த கியூரியாசிட்டினா அறிவார்வம். கியூரியாசிட்டி கில்ஸ் அ கேட் அப்படின்பாங்க. இந்த பூனை ஏன் செத்துதுன்னா, ஏன் கேட்குறீங்க? அது கியூரியாசிட்டினால செத்துது. இங்கிலீஷில் சொல்கிறாங்க கியூரியாசிட்டி கில்ஸ் அ கேட். நோபல் லாரட் சொல்ல கியூரியாசிட்டி மேக்ஸ் எ மேன். கியூரியாசிட்டின்னு ஒன்று இல்லைன்னா, கியூரியாசிட்டிங்கிறது என்னங்க? தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி பறக்குதே. அது காரணம் என்ன? அவ்வளோ அறியாமல் உள்ள இருக்குது. இது என்ன, அது என்ன, இது என்ன, பிரேக் இல்லாமல். இப்போ சொல்லுங்க, இந்த மாயா அவித்யே சே மதே, அந்த ரெண்டையும் மாயா என்றும் அவித்யா என்றும் சொல்லி புரிந்து கொள்ளுங்கள். மதே, இதில் மாயா பிம்போ வசீகரித்த, இந்த பிம்பமாகிய மாயையை தன்வசப்படுத்திக்கிட்ட அந்த யாரு? இந்த பிரம்மம், இந்த கடவுள். அவர் அதை வச்சுக்கிட்டு தாம் சியாத், அதை உடையவராக சர்வஜ்ஞ ஈஸ்வரக, அவருக்கு சர்வஜன் என்று அவர் பெயர் சூட்டிக் கொள்கிறார். சர்வஜன் என்ன? ஆல் நோயர். இந்த துணிக்கு சாயம் போன்றவருக்கு சாயத்தை பற்றி எல்லாம் தெரியும். பானை செய்கிறவருக்கு மண்ணை பற்றி நிறைய விஷயம் தெரியும். இந்த மண் எதுக்காக, அந்த மண் எதுக்காக, அப்படியெல்லாம் தெரியும். துணியை பற்றி தெரிஞ்சவனுக்கு துணி நாலேஜ் எல்லாம் இருக்கும். டெய்லர்கிட்ட போங்க, எல்லா துணியும் பற்றி சொல்லுவார். கடையில் வந்து வாங்கிட்டு ஒரிஜினலாக இல்லையான்னு. எனக்கு பட்டுக்கும் ரயானுக்கும் வித்தியாசம் தெரியாது, சின்ன பையனாக இருக்கும். இப்போ டெய்லர் தான் கற்றுக் கொடுத்தாரு. நீ படித்தவன் தானே? ரயான்னா சிந்தட்டிக் சில்க். அது எதில் செய்கிறாங்க? அது வந்து விஸ்கோஸில், இல்லை பிளாஸ்டிக்கில், செல்லுலோஸை சல்ஃபூரிக் ஆசிடில் போட்டோம்னா கரைஞ்சிடும். ரொம்ப சூடு பண்ணாமல் பார்த்தா குழக்குழன்னு ஆகிடும். அது பேர் விஸ்கோஸ். பஞ்சு, மூங்கில் எது கிடைக்குதோ, பழைய பனியன் வேஸ்ட்டு சல்ஃபூரிக் ஆசிடில் போட்டு ஆக்சிஜன் இல்லாமல் வச்சுருந்தோம்னா குழக்குழன்னு ஆகிடும். அப்புறம் ஒரு ஜல்லடை மாதிரி வச்சு பீச்சடிச்சோம்னா கம்பியாக வெளியே வரும். அதுதான் சிந்தட்டிக் ஃபைபர், ரயான்னு பேர். அப்போ அவர் சொன்னார், இந்த ரயான் வந்து சிந்தட்டிக்காக இருந்ததுன்னா ஒன்று அது ஒரு நூல் எடுத்தார், அது பூசி காட்டார். பார்த்தா அது அப்படியே சுருங்கி கரைஞ்சி பொத்துன்னு சொட்டுன்னு விழுந்து ஒரு ரப்பர் ஸ்மெல் வந்து தெரிஞ்சுக்கிட்டியா? இப்போ பட்டு காட்டுறேன். நீ படித்தவன் தானே? பட்டு நூல் பயாலாஜிக்கல் தானே, உயிர்லேருந்து வந்து தானே, தலைமுடிக்கு சமம் தானே. தலைமுடி பொசுக்குன்னா என்ன ஸ்மெல் வரும்? பொசுங்கின வாசம் வரும்ல. பட்டு நூல் எடுத்து போட்டார், குப்புன்னு கருப்பு கலரில் புகை வந்து அந்த பிண நாத்தம் வந்து. அப்போ டெய்லருக்கு துணியை பற்றி தெரியுது, எனக்கு தெரியல. பட்டகர்த்தா பட்டஜ்ஞக, துணியை செய்பவன் துணியின் அறிவாளி. கடகர்த்தகா கடகர்த்தக கடஜ்ஞக, குடத்தை அறிபவன் குட அறிவாளி. அப்புறம் வேற எதாவது வச்சுங்க. சர்வகர்த்தா சர்வசிய கர்த்தா சர்வஜ்ஞக, எல்லாத்தையும் செய்கிறவனுக்கு எல்லா அறிவும் இருக்கும். இதை செய்வனுக்கு எந்த அறிவு, அதை செய்வன அறிவு. ஆனால் எல்லாம் செய்பவனுக்கு எல்லாம் செய்வது பேர் தான் பிரகிருதி. அந்த பிரகிருதியை உடையவனுக்கு சர்வஜன்னு பேர். எந்த பிரகிருதியை? சத்துவகுணமாக சுத்தமாக இருக்கின்ற மாயையை வைத்து கொண்டிருப்பவனுக்கு சர்வஜன் என்று பெயர். இப்போ சர்வஜனெல்லாம் என்ன?
எல்லாம் அறிந்தவர். இதை வந்து ரொம்ப சுலபமாக நம்ம சொல்லிடுறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை அணுக்கள் இருக்கு? சொல்ல முடியாது. இந்த சரீரத்தில் எவ்வளோ அணுக்கள் இருக்கு? எவ்வளோ செல்கள் இருக்கு? 37 ட்ரில்லியனுங்க. அது எத்தனை சைபர் போடணும் பாருங்க. ட்ரில்லியன்னா 12 சைபர் போடணும். 12 சைபர் போட்டோம்னா 9 போட்டால் மில்லியன், 3 போட்டால் மில்லியன், பில்லியன். 12 சைபர் போடணும். இப்போ 37 12 சைபர் போட்டால் அத்தனை செல் நம்ம உடம்புல இருக்குது. செல்லு அதுக்கு ஒவ்வொரு செல்லுலேயும் பார்த்தீங்கன்னா இதே 37 ட்ரில்லியன் அணுக்கள் இருக்குது. இது ஒரு பெரிய பிரபஞ்சம். இங்கே ஒவ்வொரு செல்லும் யாருக்காக வேலை செய்யுது? தனக்காக வேலை செய்தா? ஒரு செல்லு கூப்பிட்டு, யாருக்காக இவ்வளோ பாடுபடுறேன்? நீ யார் அப்படின்னு. நான் வந்து கிட்னியில் இருக்கிறேங்க. என்ன பண்ணுற? ஏதோ தண்ணி வருது, சாக்கடை தண்ணி, அதுலேருந்து உப்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல தண்ணி ஆக்கி அனுப்புகிறேன். ஓ, ஆர்ஓவா நீ? ஆமாம். அப்போ கிட்னி செல்லில் என்ன பண்ணுது? ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ஆர்ஓ பண்ணி ரத்தத்தை சுத்தம் பண்ணி தருது. ஓயாமல் இதை பண்ணிகிட்டு இருக்கிறிய. அவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அங்கே பாருங்கள், குடலில் இருக்கிறவன் அங்கே வர்றதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த செல்லு அவன் கொடுத்து வச்சவன் என்கிட்ட பண்ணியுது. என்னை காப்பாற்றுற ஒருத்தர் இருக்கிறார். என் வேலையை நான் செய்கிறேன். ஆனால் எனக்கு வேண்டிய உணவை அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். நான் சுத்திகரிப்பு, கால்வாயில் வரக்கூடிய அழுக்க நான் சாக்கடையை சுத்தம் பண்ணுறது என்னுடைய வேலை. இருந்தாலும் என்னுடைய யோகக்ஷேமம், என் குழந்தை குட்டி பிறக்கிறதுக்கு அந்த செல்லு குழந்தை போடணும். அந்த கிட்னி உயிரோடு இருக்கணும். இல்லை, இன்னும் 2-3 செல்லு வேணும். அதற்கெல்லாம் யாருக்காக பண்ணுறாரு? அதெல்லாம் அவர் பார்த்துக்கிறார். குடல் கட்ட போகிறார். நீ நேரம் சாப்பிட்டுட்டே இருக்கிறிய, உனக்கு ரெஸ்ட்டு கிடையாதா? உனக்கு பசியே ஓயாதான்னு. அது ஏன் கேட்குறீங்க? எனக்கு பசி ஓயுது, ஆனாலும் என்னுடைய வேலை நான் சாப்பிடணும் இல்லைங்களா? அப்படி மூளையில் போய் கேளுங்க, நுரையீரலில் கேளுங்க, எல்லாமே செல்லுங்க தான். ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவங்க தான். பிறக்கும்போது ஒரு செல். அத்தனையும் கட்டி ஆள்பவன் யார் அப்படின்னா, எங்களுக்கு தெரியலங்க ஐயா. யாராவது என்னை பார்த்துருக்குதா? உங்கள் செல் உங்களை பார்த்துருக்குதா? ஆனால் நம்புது, அவன் என்னை காப்பான். அவன் என்று ஓரணுவும் அசையாது. எங்களை எல்லாம் அறிந்தவன். நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா? உடம்புல இருக்கிறதெல்லாம் இறைவன் அறிவார். அந்த ஆத்மாவுக்கு தெரியும். ஆனால் உங்கள் புத்திக்கு தெரியாது. எங்கள் புத்திக்கு தெரியலங்கிறதுனால ஆத்மாவுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? உங்கள் புத்தியில் அந்த அறிவு இல்லை, ஆத்மாவில் இருக்குது. அப்போ என்கிட்ட இருக்குதுங்கிறீங்களா? ஆமாம். எனக்கு ஏன் தெரியல? எனக்கு ஏன் தெரியலன்னு யார் சொன்னது? புத்தி. புத்திக்கிட்ட கிடையாது. நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் புத்தியில் ஆத்மாவில் இருக்கிற சர்வஜ்யம் வராது. அதனால் சர்வஜ்ஞன் யாருன்னு புத்தியை போட்டு கசக்காதீங்க. இந்த உடம்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவினுடைய ஒவ்வொரு அசைவையும், அதுக்கு உணவு, காப்பாற்றுதல், எப்போ அழிக்கணும், அதுக்கு வேற்று கிருமிகள் வராமல் தடுக்கணும், சிதையாமல் பார்க்கணும், இந்த அத்தனையும் ஓயாமல் நமக்குள்ளேயே பகவான் எவ்வளோ வேலை செய்கிறார். கிருதசிய ஒன்றும் செய்யாமல் அவர் ஆனந்தமாக இருக்கக்கூடியவர் ஓயாமல் செய்துட்ருக்கிறார். ஒரு அனுபவம் தேவைப்படாதவர் பழா போன இந்த மனசுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் அழும்போதெல்லாம் கூட அழற, நான் சிரிக்கும் போதெல்லாம் அழுகிறேன். ஏன் நீ இப்படி அழற அப்படின்னா, நான் அழலை, உனக்காக நான் அழறேன். அவர் சொல்கிறார். இவ்வாறு இந்த மாயை என்றதில் அனைத்தையும் வைத்துக்கொண்டு அவர் சர்வஜன் என்று பெயர் வச்சிருக்கிறார். இந்த சர்வஜனம் என்ன? ஒவ்வொரு செல்லுக்கும் உரிய நேரத்தில் படி அளக்கிறவர் யார்? செல்லும் அறியல, என் புத்தியும் அறியல. என் புத்தி மூளையில் இருக்குது. மூளைக்கும் படி அளக்கிற அவர் தானே. யாரை ஆண்டவனை அறிய முடியும்? எக மனசோ வாச்சா நிவர்த்தந்தே, எங்கே மனமும் வாக்கும் அவரை தேடி போயிட்டு திரும்பி வந்துடுச்சோ, அதை போய் நான் எப்படி பார்ப்பேன்? அந்த பிரம்மனும் விஷ்ணுவுமே
அடி முதலும் காணா அந்த பரமேஸ்வரனை தேடி அழுத்து போயிட்டாங்களே, அவராக வெளிப்படுத்தலைன்னா யாருக்கு தெரியும் அப்படின்னு சர்வஜனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த சர்வஜனை பௌதிக ரீதியாக மட்டும் விஞ்ஞானிகள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பாலிமேத் அப்படின்ற ஒரு ஆள் வச்சுக்கங்களேன். அந்த பாலிமேத்துங்கிறவர் எல்லா சயின்ஸும் அறிஞ்சவர். ஏதோ ஒன்று தெரிஞ்சவர், யூக்ளிட் ஜியாமெட்ரியோ அல்லது ஜியோடெசிக் ஜியாமெட்ரியோ தெரிஞ்சவர், அவர் மேத்தமெட்டிஷியன் வச்சுக்கலாம். அரித்மெட்டிக் தெரிஞ்சவர், கால்குலஸ் தெரிஞ்சவர், இப்படி கூட வச்சு. அவர் பயாலஜி தெரினா நமக்கு தெரியாதுங்க. அவங்க என்னென்னோ சொல்லுவாங்க. பயாலஜிஸ்ட்டு மேத்ஸ் தெரியாது. ஆனால் சில பேர் சயின்ஸில் எல்லா ஃபீல்டுலேயும் இருப்பாங்க. அவங்க பேர் பாலிமேத். இந்த பாலிமேத்துன்னு சொல்லக்கூடியவங்க இருந்தாங்க. ஐசக் அசிமோவ் போன்றவங்களும் இந்தியாவில் கூட நிறைய பேர் இருந்தாங்க. டெல்லியில் ஒருத்தர் இருந்தார். அவர் ஹிந்தியில் எந்த கேள்வி சயின்ஸில் கேட்டாலும் பதில் சொல்லுவார். அவர் இல்லை. அவங்க வானியல் விதியும் தெரிஞ்சிருக்காங்க, பேரண்ட விதியும் தெரிஞ்சிருக்கிறாங்க, அணுக்கரு விதியும் தெரிஞ்சிருக்கிறாங்க, சமுத்திர விஷயம் தெரியும், ஓஷனோகிராஃபி, ஜியாலஜி. ஓ இது இந்த பொருள் இது காஸ்பர் ஆச்சே, இது ரூபி ஆச்சே, இது எங்கே கிடைச்சிது, இதெல்லாம் ஜியாலஜி. அந்த ஜெமாலஜி அது சொல்கிறாங்க, ஃபிசியாலஜி சொல்கிறாங்க, பயோகெமிஸ்ட்ரி சொல்கிறாங்க, சைக்காலஜி பேசுகிறாங்க. அப்படி பேசினாங்கன்னா அவங்கள பாலிமேத்துன்னு பேர். ஆனால் ஈஸ்வரன் அவங்களுக்கு மேலான. அவருக்கு அவருடைய அறிவு நம்ம வரவே வராது. நீங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் பிரபஞ்சத்தில் சர்வஜன் அவர். இப்போ சர்வ வித்யா சொல்கிறேன், அவர் தான். இந்த கர்ம வினைகள் ஒன்று இருக்கு. எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்குது நமக்கு தெரியுமா? கடலில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியுங்களா? மீன் வகைகள் நமக்கு தெரியாது. நத்த வகைகள், ஆக்டோபஸ்ஸு, ஸ்டார் ஃபிஷ்ஷு, ப்ரொஃபஸர் இருக்கிறாருங்க. கார்டேட்டா, ஹெமிகார்டேட்டா, யூகார்டேட்டா, முதுகெலும்பு இருக்கிறதுக்கே எத்தனை இருக்குது. அது ஒவ்வொன்றுலேயும் ஆயிரம் இருக்குது. இன்வெர்டபிரேட்டா, முதுகெலும்பே இல்லாததுங்க, புழு, பூச்சிகள். மேல் ஓடு இருக்கக்கூடிய அராக்னிடா, அனலிடா, துண்டு துண்டு உடம்பு, ஆன்யூல்ஸாரு, ஆன்யூலார், அப்படியே கட்டு கட்டாக உடம்பு, அனலிடா. கட்டு இல்லாமல் வெறும் குழாம இருக்குது, சீலன்ட்ரேட்டா. எத்தனை ஜீவராசிகள்! தாவரங்கள் எவ்வளோ! டடாடா. வினோதமான இடத்துலலாம் உயிரினங்கள் இருக்குதுங்க. ஆழ்கடலில் வெப்பப்புழைன்னு ஒன்று, கொதிக்கும் சூடு. கொதிக்கன்னா 120 டிகிரி, 130 டிகிரி எல்லாம் போகும். அதில் உயிரோடு இருக்குது. மாமிசெல்லாம் வெந்து போகும் 120 டிகிரியில். எப்போவுமே நம்ம குக்கரில் 15 நிமிஷம் தான் கொடுக்குறோம், 2 விசில் 4 விசில். அது நிரந்தர விசில், பூமி கீழே கடலில். அதில் உயிரோடு இருக்குதுங்க. ஆச்சரியமாக இருக்குது. அதில் நேனோ ஆர்கியம் ஈக்விட்டன்ஸ் அப்படின்னு ஒரு பேக்டீரியா, அதில் தான் அவர் ரிசர்ச் பண்ணார். பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ். அதோடைய ஜீனோமெல்லாம் அவர் ஆராய்ச்சி பண்ணார். யாரும் கண்ணால் பார்த்ததே இல்லை. அது ஜீனோமை தான் பார்த்தது. அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அந்த டெம்பரேச்சரில் அதை வாழ வைக்கணும். அங்கே சல்ஃபர் வேறு அதிகமாக இருக்கும், சன்லைட்டே கிடையாது. அங்கே இருக்க கெமிக்கல் வச்சுக்கிட்டே அது உயிர் வாழணும், மண்ணை தின்னு உயிர் வாழணும். இப்படி லித்தோட்ரோபிக்னு பேர். மண்ணை தின்னு வாழறதுக்கு லித்தோட்ரோபிக், லைட்டை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஃபோட்டோட்ரோபிக், ஆட்டோட்ரோபிக். நாமெல்லாம் ஆர்கனோட்ரோபிக், ஒலிகோட்ரோபிக். எதை வேணாலும் தின்னுடுவோம். இத்தனை ஜீவராசிகளுங்க இந்த பூமியில். உங்களுக்கு நான் சொன்னேன்னா உங்களுக்கு அதிசயப்பட்டுடுவீங்க. மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குதாண்டு.
ஸ்டூடெண்ட் கிட்ட நான் வந்து ஒரு ட்ராப் தண்ணியை கொடுத்து பார்க்க சொல்லி கொடுத்தோம்னா சார் 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 1000 பேர் கூப்பிடுவாங்க. போய் கிட்ட பார்ப்பான். அவங்ககிட்ட பார்த்தா அவனுக்கு சொல்லி கொடுப்பேன். இன்னொருத்தனை பார்த்தா வேற ஒன்று இருக்கும். அவங்க கிட்ட பார்த்தா வேற ஒன்று இருக்கும். இன்னொன்று ஓடிக்கிட்டு இருக்கும் மீசை வச்சுக்கிட்டு. இன்னொன்று உட்காந்துட்டு அப்படி வாய் திறந்து இதெல்லாம் பேர் இருக்குதா? இதுக்கெல்லாம் பேர் தெரிஞ்சா நான் இங்கே இருப்பேன், ஈஸ்வரனா இருப்பேன்டா. என்ன பேர் வச்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் பித்ருலோகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, சொர்க்கலோகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இத்தனை பேருக்கும் படி அளக்கணும். எதை நடப்பில் படிக்கணும்? அவனுடைய ஆசை, அவனோட பாவ புண்ணியத்தை ஏற்ற மாதிரி பீரியாடிக்கல் எவ்ரி செகண்டு மூச்சு விடுறது காற்று கொடுக்கணும். இவங்ககிட்ட பாவம் இல்லையா, இவன் மூச்சு திணறணுமா, கண்ட்ரோல் பண்ணு. ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நீங்கள் போங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் எத்தனை பெட்டில் இருக்கிறாங்களா, ஒவ்வொருத்தரும் ஒரு நோய். அதெல்லாம் விதியில் வந்தது, கர்ம விதி. பாவம் நல்லா இருக்கட்டும், ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிடும். விதியாக இருக்கிறார். இந்த விதி யாருக்கு தெரியும்? பாலிமேத்துக்கு தெரியுமா? தெரியாது. இது அதிர்ஷ்ட விதி. திருஷ்ட விதியை தான் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கும். அதிர்ஷ்ட விதியை யார் அறிவா? யார் அறிவார்? அவன் அறிவான். திருஷ்ட அதிர்ஷ்ட ரெண்டுத்தையும் ஒட்டுமொத்த உயிரினங்களுடைய ஒவ்வொரு அணுவையும், நமது பூமி மாதிரி எத்தனை புவனங்கள் இருக்குதோ, எத்தனை உயிர் இருக்குதோ, இனிமேல் வாழ்ந்தது வாழ இருப்பது அத்தனையுமே படியளக்கிறவன். படியளக்கிறவன் அந்த இன்பத் துன்பங்களை முளைப்பிடராமல் தரவன். அது பேர் படியளத்தல். அன்னைக்கு ஒரு நாள் இதுக்குள்ளே சாமி எடுத்தாங்க, பொம்மி சாமி. இதுக்குள்ளே தவளைப்படுத்திட்டு இருந்து நீங்களாம் படி அளந்தான். இதுக்கு இந்த நாள் வியாழக்கிழமை வரைக்கும் இதுக்குள்ளே இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வெளியே போகணும் உங்கள் கையால். அவனின்றி ஒரு அணுவா செய்யாது. நான் தானே எடுத்து போட்டேன். நீ அப்படி தான். அவர் சர்வ வித்துன்னா எல்லாமாக இருப்பதனால சர்வ வித்து, எல்லாத்தையும் ஆட்டைப்படுப்பதனால சர்வஜன். ஏன் அவர் சர்வஜனாக இருக்க முடியுதுன்னா சர்வ வித்து. ஒவ்வொரு அணுவும் எங்கே இருக்குதுன்னு தெரியுதில்ல. இந்த பிரபஞ்சத்தில் இருக்க ஒவ்வொரு அணுவுக்கும் இருப்பிடம் உண்டு, அதன் செல்லுமிடம் உண்டு, அதுக்கு வேண்டிய வேகமும் உண்டு. இந்த மூன்றையும் அறிஞ்சிருக்கணும். இருப்பிடம், அடுத்து இருக்க போகின்றான், அது போவதற்கு வேண்டிய வேகம், இந்த மூன்றையும் தெரியணும். மாஸ், வெலாசிட்டி, மொமெண்டம், இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த பிரபஞ்சத்தை கட்டுக்காக்க முடியும். அதெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்க முடியாது. சர்வஜன் ஒரே வார்த்தை. ஆனால் சர்வஜனை நீங்கள் யாராவது கடவுளை போற்ற முடியுமா? யாராலும் கடவுளை போற்றவே முடியாது. ஈசனடி வெல்க. போற்றி போற்றின்னு எத்தனையோ போற்றி சொல்கிறோம். இதெல்லாம் போதுமா? யாராலும் அவனை போற்றி முடியுமா? கண்ணனுடைய விபுவை, அவனுடைய திறமையை யாரால் அறிவ? யாராலும் அளக்கவே முடியாது. அளக்க முடியாத அறிவு. ஆனால் அந்த அறிவும் சிருஷ்டியில் தான் தெரியுது. ஒருவேளை சிருஷ்டி இல்லைன்னா அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கொடுப்பீங்க? முட்டாள்னு கொடுக்க முடியுமா? அவர் ஞானம் மாத்திரம். ஆனால் சிருஷ்டி வந்தாதான் அப்படியா இறைவா அப்படின்னு சொல்ல முடியாது. சிருஷ்டி மட்டும் இல்லைன்னா, இந்த சரீரம் மட்டும் இல்லைன்னா பிரம்மத்தை யார் கண்டுக்க போற? அதனால் அவர் சீப் இமிட்டேஷனாக நம்மளையெல்லாம் படைச்சு தன்னைத்தானே பாடுகிறார். நம்மளால் எவ்வளோ பாட முடியுமோ பாடுவோம். உண்மையிலே இறைவனை யாருமே போற்றவே முடியாது. அதுக்கெல்லாம் நமக்கு சக்தி கிடையாது. சரி, அடுத்தது ஈஸ்வர லட்சணம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் மாயையை பிடிச்சிட்டார் பிரகிருதியில். அவித்யான்னு ஒன்று இருந்தது இல்லை, அது என்ன ஆச்சு அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் 17வது. அவித்யா வசகஸ்து அந்ய தத்வ வைச்சித்ரிய அநேகதா ச காரண சரீரம் ஸ்யாத் பிராக்ஞ
தத்ர तत्र அபிமானவான். अभिमानवान् அங்கன்னா முதல் ஸ்லோகத்தில் மாயை வசீகிருத்தம் செய்து கொண்டு அவர் சர்வஜனன் ஆனார். அவரே பாருங்க, இப்போ வேற யாரும் இல்லை, பாரபட்சம் இல்லை, ஒரு கண்ணில் வேணும். அவரே அவித்யா வசகஸ்து, அவித்யாவில் வசப்பட்டு கொண்டு அங்கே வசீகரத்து என்ன அழகாக வாசதி போடுறாரு பாருங்க. அவித்யா வசகஸ்து, அதன் வசமாகி அவரே எப்படி அந்த டவாலி கிளர் ஜட்ஜு முன்னாடி அவர் வசமாயிட்டார், நம்ம முன்னாடி வசீகரம் பண்ணிக்கிறார். அவர் காத்துட்ருக்கணும், அடுத்து யார் கூப்பிடுவார். அங்கே சாட்சிங்கள்லாம் வெளியே நம்ம கேஸ் எப்போ எடுப்பாங்க, அவர் போய் கெஞ்சி கேட்பாங்க, இந்த கேஸ் முடிச்சா அடுத்தது வர சொல்கிற அப்புறம். அவ்வளோ பிகுவாக இருப்பார். ஆனால் ஜட்ஜு முன்னாடி மியூச்சு போச்சு இல்லாமல் இருப்பார். அதே ஜட்ஜு, அதே ஈஸ்வரன் அவித்யா என்று சொல்லக்கூடிய பிரகிருதியினுடைய ஒரு பகுதி மடமை, அறிவின்மை, அறிவித்தால் அறிவது, அது அறிவுடையது. இது அறிவித்தால் அறிவது. அது புரிஞ்சுங்க. அவித்யாங்கிறது மூடத்தனம் இல்லை, அறிவித்தால் அறிந்து கொள்ளக்கூடியது. இவ்வாறு நீங்கள் அவித்யாவை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்படி விளங்கிக்கிட்டால் தான் முடியும். அவித்யா தப்பாக எடுத்துடக்கூடாது. இருள் என்றும் மடமை என்போம் ஜடத்துவம் என்றும் நினச்சிக்காதீங்க. அவித்யாங்கிறது அறிவு தான். எப்படிப்பட்ட அறிவு? அறிவித்தால் அறிய காத்திருப்பது, சுறுசுறுப்பாக இருக்குது. ரஜஸ்னால அது சுறுசுறுப்படைகிறது, தமசுனால ஓயுது. ஆனால் அவித்யாவுக்கு ரெண்டுமே உண்டு. ஆனால் ரஜசும் தமசும் சேர்ந்ததை அசுத்தமாக இருக்கக்கூடிய பிரகிருதி அவித்யான்னு பேர். அந்த அவித்யாவின் வளமாக அந்நியக, இன்னொன்றாக அவர் வருகிறார். அதனால் என்னாச்சு? வைச்சித்ரிய அநேகதா, விதவிதமாக அநேகமாக ஆகிவிட்டார். ஒரே இறைவன் இந்த அவித்யா என்ற ஒரு பொருளை எடுத்து மாட்டிக்கொண்டு அதன் வசத்தில் போய் எண்ணற்ற ஜீவர்களாக மாறிவிட்டார். நம்மெல்லாம் ஈஸ்வரன் தான், அவித்யா வசத்தில் இருக்கிற ஈஸ்வரன். இப்போ வித்யா வந்துடுச்சுன்னா என்ன சொல்லுங்க? அப்போ ஈஸ்வரன் தான். அவித்யா வசமாக இருந்தால் ஜீவேஸ்வரர். வித்யாவாய் போச்சுன்னா நீங்கள் ஈஸ்வர ஜீவா, ஈஸ்வரனாக ஜீவனாக இருப்பீங்க. இங்கே ஜீவ ஈஸ்வரர், ஜீவன் வேற, ஈஸ்வரன் வேற. வைச்சித்திரம்னா விசித்திரம்னா ஒன்று போல இன்னொன்று இல்லை. இந்த கலடாஸ்கோப்பில் ஒரு தடவை பார்த்துட்டு எவ்வளோ அழகாக தெரியுமா, பாருன்னு கொடுத்த உடனே அவன் அசைச்சிடுவான். நம்ம காட்டினது அவன் பார்க்க மாட்டான். அவன் பார்த்துட்டு ஆமாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது என்கிட்ட கொடுப்பான். அது வேற யார்? இந்த கலடாஸ்கோப்பு முப்பட்ட கண்ணாடியில் 4 வளையல் துண்டுகள் தான் உள்ளே போட்டிருப்பாங்க. நீங்களே செய்து விளையாடலாம். அது ஒரு பேட்டர்ன் வராது, மாறி மாறி மாறி. அது பேர் வைச்சித்திரியம்னு பேர், விசித்திரம்னு பேர். இப்படி நாமெல்லாம் விசித்திரம் ஒரு பேட்டர்னாக நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பேட்டர்ன் பற்றி நம்ம இன்னும் அது சீக்கிரம் சாமி பெல் அடிக்கலாமா? அடிக்கலாம். சரி. அவித்யா வசகஸ்து, தூன்னு போட்டாலே வேற. சொல்லப்போனால் அதே பிரம்மம் அவித்யாவசமாகி அந்நியமாகி இன்னொன்றாக மாறுகிறது. தத்து வைச்சித்திரிய அநேகதா, விதவிதமான விசித்திரமான பொருட்களா. விதவிதம் அப்படின்னால போதும், இவர் விசித்திரம்னு அழகாகவும் போட்டிருக்கிறாரு. அது காரணம் அப்புறம் சொல்கிறேன். அப்படி ஆயிட்டார் இல்லையா? இப்போ அவருக்கு சர்வஜன்னு பேர். அங்கே இவருக்கு என்ன? காரண சரீரம்னு பேர். காரண சரீரமாக இருந்து கொண்டு காரண சரீரம் சியாத் பிராக்ஞா என்று பேர் வச்சிருக்கிறார். அவர் பேர் சர்வஜன, நமக்கு பேர் பிராக்ஞ. தத்ர அபிமானவான். நான் பிராக்ஞன், ஏதோ சொல்ப அறிவுங்க ஐயா, ஏதோ கொஞ்சம் எனக்கு இருக்குங்க ஐயா அப்படின்னு அவர் சொல்கிறாராம். அவரே அந்த பக்கம் மாயை வச்சுக்கிட்டு யாம் அறிவோம், நடந்தது நடக்க இருப்பது அனைத்தும் யாம் அறிவோம். நக்கிரை கேட்குறது, அனைத்தும் அறிந்து விட்டால் எழுதும் பாட்டில் குற்றமில்லை என்ற அர்த்தமா? அதை பற்றி நான் கூறக்கூடாதா? கூறும், கூறி பாரும். அப்புறம் அவர் அங்கே சொல்கிறாரு, தப்பு பண்ணிட்டார். நக்கிரை ஜெயிச்சிட்டார்.
கோபத்தில் அவர் அழிச்சிட்டார். அப்புறம் சாரி அவித்யா தெரிஞ்சுக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நானே அனைத்தும் அறிந்தவனாக இருக்கிறேன், ஏதும் அறியாதவனாகவும் பிழை செய்து தெரிந்து கொள்பவனாகவும் இருக்கிறேன். திருவிளையாடல் நீங்கள் ரொம்ப ரொம்ப ரசிக்கணும். அந்த படம் எடுத்திருக்கிறார். யாரா நாகராஜா, நான் அவர் பேர் ஏபி நாகராஜ். அது அடிக்கிறதுக்கு ஒரு தமிழ் படம் இல்லை. இந்த முதல்ல இருக்கிற திருவிளையாடல் அந்த அந்த கதையில் அவர் காட்டுறார், சர்வஜனாக இருக்கிறவர் ஒரு ஜீவனாக வந்து அவித்யாவை வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறார். அப்புறம் நக்கீரன் அதை திருத்துறார். அறிந்தால் அறியக்கூடியவராகவும் அறிவித்தால் அறியக்கூடிய அறிவாகவும் அனைத்தும் முற்றறிவுடையவராகவும் அவரே இருக்க முடியும். இது பேர் திருவிளையாடல். நீங்கள் கூட உங்கள் ஆஃபீஸுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாம் கப்சிப்புன்னு ஆகிடுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் 3 வயசு குழந்தை மிரட்டும். அம்மா கிட்ட போட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். டே சொல்லிடாதரா, முதுகில் ஒன்றா சவாரி வச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் ஏவலுக்கெல்லாம் ஆட்டு பாடுறது. ஒன்றும் தெரியாத ஆள் மாதிரி, தெரியாதுடா எனக்கு தெரியாதுடா. அப்பா, ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லுங்க. ஏ ஃபார் ஆப்பிள். ஆப்பிள் இல்லை, ஆப்பிள். தெரியலடா. திருவிளையாடல் இதெல்லாம் விளையாடுவோம் அந்த உலகத்தில். இங்கே மூச்சு தூக்கி போடுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆடுறதுக்கு தான் வந்தோம். நம்மெல்லாம் ஈஸ்வரன் பூமியில் வந்து விளையாட வந்திருக்கோம். விளையாட்டை ஏன் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க? அவர் கண்டக்டராக விளையாடிட்டு சீரியஸாகவே எடுத்துக்கல. அவங்க கூட வேலை செய்யணும் சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க, போராடுறாங்க. ரிட்டையர் ஆட்ட பிறகு கூட உரிமை அது இது அப்படின்னு. அவர் விளையாட வந்தால் விளையாடிட்டு போவேன். டீச்சராக வந்தோமா டீச்சராக விளையாடிட்டு போவோம். வியாபாரியை வந்தால் விற்று லாப நஷ்டத்தை விற்றுட்டு போவோம். கடனாளியாக விளையாட வந்தால் நல்ல கடன் வாங்கி நல்லா விளையாடு, கவலைப்படாத, நல்ல ஒரு விளையாட்டு தான். திட்டுறானே கடனாளின்னு. எனக்கு புகழ்ந்து புகழ்ந்து பிடிக்கிறதே இல்லைங்க, திட்டுனா தான் பிடிக்கும். முருகன் சொல்கிறான், என்னை வைதாரியும் வாழ வைப்பவன், வைதாரையும் வாழ வைப்பவன் முருகனுக்கு பேர். நீங்கள் முருகனாக இருங்க, வைத்துட்டு போகிறான். உங்கள் டிக்ஷனரி இவ்வளோ தானா? இன்னும் கொஞ்சம் நான் ஒரு நிறைய திட்டுறதுக்கு வார்த்தைகள்லாம் கண்டுபிடிச்சிட்டு வாங்குறேன். விளையாடுங்க. விசித்திரே அநேகதா, அது காரண சரீரம்னு அவர் வந்து ஈஸ்வரன் பேர். இங்கே காரண சரீரன் பேர். அவர் ஈஸ்வரன். அப்படியே நீங்கள் அவர் ஸ்லோகத்தை நம்ம வந்து பார்க்கணும். மாயாபிம்ப வசித்கிருத்திய ஈஸ்வரக, இங்கே அவித்யா வசகஸ்து காரண சரீரம். அவர் சர்வஜன், இவன் பிராக்ஞன். ஆராய்ச்சி செய்து நம்ம வேதத்தை நம்ம வித்யாரண்யர் துணையோடு தான் கற்றுக்கணும்.